வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரி ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. இதை தவிர்த்து ஃபார்மர் ஹெவிவெயிட் சாம்பியன் ஒருத்தர் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டனோட ரிட்டர்னை பற்றி நமக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிட்டு அவர் எந்த ஸ்மேக்டவுனுக்கு வருவார் அப்படிங்கிறத பற்றி. அண்ட் நம்ம பென்டகன் கூட இருக்கிற ரே ஃபினிக்ஸ் டபிள்யூபிள்யூக்கு வர போகிறாரு. இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரசல் நியூஸ், NXT ரிவ்யூ எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இப்போ ரஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தேதி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஃபார்மர் 2 டைம் ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கிற ஏஜே ஸ்டைல் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு. ஏஜே ஸ்டைல் இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்போது, ஏஜே இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ரஸ்லிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரிட்டையர்மெண்ட்டை பற்றியும் அடிக்கடி பேச்சு வந்துட்டு இருக்குது, நீங்கள் எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, டபிள்யூபிள்யூடைய கான்ட்ராக்டை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், 2022 பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டியது, பட் ஆனால் தள்ளி போய் ட்ரிபிள் ஹெச்க்காக இப்போ அவருடைய இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காராம். இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டாரு. 2027 ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜூன் மந்த் அவருடைய பர்த்டே நினைக்கிறேன். ஸோ அதோட தான் கெரியரை முடிச்சிருக்கலாம், இதுக்கப்புறமா ரஸ்லிங்கை விட்டு பேரலாம் அப்படிங்கிற முடிவில் ஏஜே ஸ்டைல் வந்துட்டாராம். ஸோ ஏஜே ஸ்டைல் 2027 அப்புறமா பார்த்தீங்கன்னா சண்டை போட போகிறது கிடையாது. இதை நம்ம ஏஜே ஸ்டைலே சொல்லிட்டாரு. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச NXTக்கு ஹார்டி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. ஆஃப்டர் லாங் டைம் 2019 தான் இவங்க கடைசியாக அப்பியரன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது ஹார்டி பாய்ஸாக 2 பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2 பேருமே சேர்ந்து டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோ ஸ்பீச் பண்ணதுக்காக வந்திருக்கிறாங்க. ஒரு ஆஃப்டர் லாங் டைம் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் டு ஹார்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ஹார்டி பாய்ஸை வரவேற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சியான் மற்றும் நேதர் ஃபெரல்ஸ் இவங்க 2 பேரையும் வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நடக்க போகிற ரோட் பிளட் இந்த வாரம் ரா மேடிசன் ஸ்கொயர் கார்டில் தான் நடக்குது, உங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் நடக்கிற ஸ்மாக்டவுன் ரோட் பிளட் அப்படிங்கிற ஸ்பெஷல் வீக்லி ஷோவை பார்த்தீங்கன்னா நடக்குது. அதில் TNA சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கான ப்ரொமோ ஸ்பீச் தான். இப்போது வைப்பர் ராண்டி ஆர்டன் இருக்கிறார்ல, இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி 100% ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிச்சிட்டாங்க. ஆல்ரெடி கெவின் ஓவன்ஸ் எதிர்த்து தான் ராண்டி ஆர்டன் ரிட்டன் ஆகிற மாதிரி வந்ததுனால கெவின் ஓவன்ஸ் கூட ஃபியூட் போக மாதிரியும் ரசல்மேனியாவில் அவரை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் இவங்களுக்கான ஃபியூடை கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இப்போது ராண்டி ஆர்டனை பற்றி ஒரு சர்ப்ரைஸான விஷயம் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன சர்ப்ரைஸாக இருக்கும், யாராவது கெஸ் பண்ண முடியுதா? அது ஒரு ஷாக்கிங்கான ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ். ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ராண்டி ஆர்டனை பற்றி ஒரு சர்ப்ரைஸ் ரூட் நம்ம எல்லாருக்குமே அவர் ரிட்டன் ஆகிறத தவிர்த்தும் அதை விட ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ்னால் ரொம்பவே ட்விஸ்ட் வைக்கிறாங்கல்ல. ஸோ இதை விட ஏதாவது சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம ஜான்சனை ஹில்டனாக மாறிட்டார். சரி, அது ஓகே, ஒரு புறம் இருக்கட்டு. இப்போது ஜான்சனா கூடயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருப்பார், டிராவிஸ் ஸ்காட். ஆக்சுவலி ஒரு ராக்கு கூட தான் வந்திருப்பார். இவர் ஒரு ஃபேமஸான சிங்கர், ஒரு ரேப்பர், என்ன வேணால் சொல்லலாம். ஆக்சுவலி இவர் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அம்பு லிமா அம்மா மாதிரியே இருப்பார். இந்த பேரழகன் படம் பார்த்துருப்பீங்களே, அதில் அந்த விவேக்கு கூட கருப்பாக ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, கிளி கீ 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 அந்த மாதிரியே இருக்கார்ல. ஸோ அப்படிப்பட்ட கருங்கிளி நம்ம கோடி ரோட்ஸை அந்த எலிமினேஷன் சேம்பரில் அட்டாக் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி அவர் ராக்கு கூட சேர்ந்து கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டினதுக்கான காரணம், டிராவிஸ் ஸ்காட் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரஸ்லிங் ட்ரைனிங் எடுத்து சண்டை போட போகிறாரு. உலகநாதன், லோகன் பால், வேற யார், பேடு பன்னி, இவங்க எல்லாரும் மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஸ்காட்டும் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா மல்யுத்தம் பண்ண போகிறாரு. இதில் இவர் இன்னும் மல்யுத்தம் பழகலை. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அடிச்சிருக்காரு. ஆக்சுவலி அடின்னு சொன்னோன்னா அடிச்சுட்டு போல இருக்குது. மற்றவங்களாம் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, நான் அந்த அடி பெருசாக விழாது, நமக்கு தெரியும். ஏன்னா ப்ரோ ரெஸ்லிங்னாலே பார்த்தீங்கன்னா அடினா அந்த அளவுக்கு ஒரு பெருசாக விழாது. ஸோ கோடி ரோட்ஸுக்கு பிளட் வந்தது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் மூமெண்ட் தான், அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதில் பிளட் கேப்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு நெத்தியில் கிழிச்சிருக்கும். எப்படிப்பா கிழிச்சிது, ஒரு ஃபேக் மூமெண்ட் தானே, எப்படி கோடி ரோட்ஸ்க்கு அடிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிராவிஸ் ஸ்காட்டுன்னு கூட ஒரு கக்கா வந்தது. அந்த கரும்புலி என்ன பண்ணியிருக்கு தெரியுமா, அடிக்க சொன்னால் நிஜமாக அடிச்சிருக்காரு. அதாவது தன்னுடைய ஃபஸ்ட்டு திறமையே சாகசம் நிறைந்ததாக இருக்கணும்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நிஜமாக அடிச்சிருக்காரு. அதில் கோடி ரோட்ஸ் கூடிய முகம் கிழிஞ்சி ரத்தம் ஆயிருக்குது. இப்போ அது ஒரு இன்ஜுரி ஆயிருக்குதான், சின்னதாக பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. ஐயா டிராவிஸ் ஸ்காட் வந்த நாளே நீ சம்பவம் பண்ணிட்ட, அதுவும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனுக்கு சம்பவம் பண்ணிட்ட.
டோனி ஆஞ்சலோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவருடைய NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஷான் ஸ்பியருக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அது ஒரு சாதா மேட்ச் தான், என்ன டிஃபெண்டிங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் அந்த மேட்சோட எண்டிங்கை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஷான் ஸ்பியர்ஸ் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியனாக இருந்தார். இந்த சிஎம் பாங்கு இப்போ நடந்து வந்தானே ரிக்கி ஸ்டாக்கு இவங்க எல்லாரும் மாதிரியே பார்த்தீங்கன்னா இவரும் வந்து WWEக்கு வந்தவர் தான், AEWலேருந்து WWEக்கு வந்தவர் தான். இப்போது ஷான் ஸ்பியர்ஸ் பார்த்தீங்கன்னா AEWல முதல் டைட்டிலான மிட்கார்ட் டைட்டில் வந்து வின் பண்ணிட்டாரு WWE NXTல. ஸோ இதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு நல்ல ஸ்டோரி மூவ் பண்ணி கொண்டு போகிறன்னு எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு தனியாக அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேபிளை வேறு உருவாக்கி வச்சுருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா ஷான் ஸ்பியர்ஸ் ஒரு நல்ல ஸ்டோரி கொண்டு போகிறன்னு எதிர்பார்க்கலாம். இப்போ மாமி ரியா ரிப்ளே இருக்கிறாங்களா, இந்த வாரம் வந்து உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை தோற்று போயிட்டாங்க. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற செய்தியின் படி பார்த்தீங்கன்னா மாமி ரியா ரிப்ளேயோடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களாம். ஸோ மாமி ரியா ரிப்ளேயை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 10ல் ஓகே ரியா ரிப்ளேக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்டோரி போனாங்க, லிவ் மர்கனுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டோரி போனாங்க, நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் இப்போ அவங்க வந்து ஒரு ஹீல் கேரக்டருக்கு தேவை. ஏன்னா இப்போ நீங்கள் நல்லாவே பாருங்கள், இந்த வருடம் ரசல்மனியாவில் இயோ ஸ்காய் வெர்சஸ் பியாங்கா பெலர் வெர்சஸ் ரியா ரிப்ளே 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் கேரக்டராக இருக்காங்க. இந்த ஸ்டோரியை நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி WWE மட்டிலையும் ஒரு நினைப்பு இருக்குது. ஸோ இப்போ உமன்ஸ் டிவிஷனில் ஸ்மாக்டவுன் சைடு ஓகே, ஆனால் ரா சைடு தான் கொஞ்சம் இடிந்தலாக இருக்குது. ஸோ அதனால் மாமியை பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு ஹீல் கேரக்டர் ஆக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறாங்களாம். என்னை பொறுத்த வரைக்கும் மாமி ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணால் தாங்க சாமி மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபேஷன் ஓகே அப்படின்னாலும் அந்த ஹீல் அப்படிங்கிறது தாங்க பங்கமாக இருக்கும், பங்கமாக பண்ணுவாங்க மாமி. ஸோ அதுவும் அந்த டாமினி கூட சேர்ந்து பண்ணதெல்லாம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். மாமி மட்டும் ஹீல் கேரக்டர் பண்ணி நம்ம டாமு மட்டும் மாமி கூட சேர்ந்துட்டான்னு வைங்களேன், மாமி கீமின்னு சொல்லிட்டு ஜோராக இருக்கும். ஸோ இன்றைக்கி NXTக்கு பார்த்தீங்கன்னா செல்சி ஸ்க்ரீன் வந்து வந்திருப்பாங்க. தன்னுடைய டீம் பார்ட்னரான பைப்பர் ரேவன் கூட சேர்ந்து ஒரு டேக் டீம் மேட்ச் விளையாடுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி NXT வந்திருக்கிறாங்க. ஆஃப்டர் லாங் டைம் பைப்பர் ரேவன் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாடுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா செல்சி ஸ்க்ரீன் கூடயே அடியாள் மாதிரி இருந்தாங்களா, சாரியா அண்ட் சோலோ ருஷா அவங்க அகேன்ஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் விளையாடுனாங்க. இதில் சோலோ ருஷா இருக்கிறாங்கல்ல, அவங்க ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் செல்சி ஸ்க்ரீனை பின்ஃபால் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் இன்றைக்கி NXTல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா NXT சாம்பியனே, அதாவது NXTல இருக்க ஒரு சூப்பர் ஸ்டார் மெயின் ராஸ்டரில் இருக்கிற ஒரு சாம்பியனை பீட் பண்ணதுனால அந்த சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வந்து சோலோவுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. அண்ட் செல்சி ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடிபட்டு முகத்தில் பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் வந்திருப்பாங்க பாருங்களேன், மூக்கெல்லாம் உடஞ்சிருக்குது. ஒரு NXT எபிசோடில் பார்த்தீங்கன்னா WWE ஒரு டாப் சூப்பர் ஸ்டார் செல்சி ஸ்க்ரீன் அவங்க மூக்கையே உடச்சிட்டாங்க சோலோ ருஷா. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பென்டகன் WWEக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா அவர் கூட சேர்ந்து ரே ஃபீனிக்ஸ் எனும் ரஸ்லரும் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. பட் ஆனால் இவங்க 2 பேரும் WWEல பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க. அவருடைய நெஞ்சில் பாருங்கள் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு தானே பச்சை குத்திருக்காரு, ஓம் தானே அது? நான் இப்போ தான் பார்த்தேன், இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன். அது ஓம் தானே இல்லையா? உங்களுக்கு என்ன தோணுது? பார்க்க எனக்கு ஓம் மாதிரி இருக்குல்ல. சரி, அதை விட்டுதலுங்க. இப்போது ரே ஃபினிக்ஸ் இருக்கிறார்ல, அவர் வந்து WWEல கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டார். ஆனால் AEW வசமாக மாட்டிட்டார். ஏன்னா அவர் இன்ஜுரின்னு சொல்லிட்டு சில நாள் லீவ் எடுத்தார். அதெல்லாம் கழிச்சு முடிச்சுட்டு நீ AEW விட்டு போய்க்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ AEWல ஒழுங்காக காட்டில் சும்மா தான் வச்சுருக்கிறாங்க. இப்போது AEW பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து ரே ஃபினிக்ஸை விட்டுட்டாங்களாம். சரி, என்ன பட்ட பண்ண இவனை வச்சு ஒன்றும் பண்ணுறதில்ல, சரி தொலைஞ்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரே ஃபினிக்ஸோடைய கான்ட்ராக்டை முடிச்சு AEW விட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். இப்போது ரே ஃபினிக்ஸ் ஃப்ரீ ஏஜென்ட் ஆகிட்டாராம். அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் WWEல ரே ஃபினிக்ஸாக பார்க்கலாம். ரே ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பென்டகனுக்கு ஒரு டாக் டீமர் தான். இப்போ பென்டா இருக்கார்ல, அவருடைய டாக் டீம் பார்ட்னர் தான். இப்போ மேபி WWEக்கு வரும்போது அவர் கூட சேர்ந்து டாக் டீம் பார்ட்னராக இருக்கலாம். ஏன் சொல்ல முடியாது, இந்த ஜாக் கேபிள் வந்து இந்த இவரை அழிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை தேடி இப்போ இருந்தார்ல, அது மேபி ரே ஃபினிக்ஸாக கூட இருக்கலாம். WWE அப்படி ஸ்டோரியில் கொண்டு போகலாம்ல, அந்த வகையில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா NXT ரோட் பெட்டில் என்னென்ன மேட்ச் நடக்குது அப்படிங்கிறத பற்றி மேட்ச் கார்டாக பார்க்கலாம். NXT சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக பார்த்தீங்கன்னா ஓபாஃபெமி வெர்சஸ் மோஸுக்கு இடையிலான மேட்ச். இது மேபி மெயின் ஈவெண்ட்டாக நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ இந்த மேட்ச் அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தி ஹார்டி பாய்ஸ் அவங்களுடைய TNA டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நேந்தர் ஃபெரஸ் மற்றும் எக்ஸானுக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறாங்க. பெஸ்ட் எவர் டாக் டீம் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒருவேளை இதில் ஹார்டி பாய்ஸ் வெற்றி பெற்றால் அவங்களுக்கு ஃபியூச்சரில் NXT டாக் டீம் டைட்டிலுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் அன்னொரு மேட்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் ஜூலியா வெர்சஸ் சாம்பியன் ஸ்டெஃபனி வார்க்கர் வின் பண்ணுறவங்க 2 டைட்டிலையும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு மேட்சும் இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஈத்தன் பேஜ் வெர்சஸ்
காட்டுப்பூச்சி இந்த மேட்ச் அஃபிஷியலி WWE பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ரோட் பெட்டில்.